பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் அவர்களுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதால அவருக்கு மருத்துவ விடுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் விஷயம் என்னென்று சொன்னால், சம்பந்தன் அவர்கள் இப்போதான் நோய்வாய்ப்படுறாரா, இதுக்கு முதல் நோய்வாய்ப்படையலையா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இது சம்பந்தமாக சில வெளியில் வராத தகவல்கள் இருக்குது, வெளியில் சொல்லப்படாத சில தகவல்கள் இருக்குது. அதை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் தமிழரசு கட்சி ஒரு சாதனை ஒன்றை புரிந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு உலக சாதனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாதனை ஒன்றை செய்திருக்கிறார்கள். அது என்ன சாதனை என்பதையும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. சில பல செய்திகளை கேள்விப்படையக்குள்ள இந்த செய்திகளை எப்படி எடுத்துக்கொள்றது, இந்த செய்திக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுறதுன்றே தெரியாமல் ஒரு குழப்பகரமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், சில செய்திகளை கேட்க எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், சில செய்திகளை கேட்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில செய்திகளை கேட்கும்போது எங்களுக்கு கவலையாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான உணர்வுகள் வரும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில செய்திகளை கேள்விப்படும் போது என்ன விதமான உணர்வை வெளிப்படுத்துறதுன்றே தெரியாமல் ஒரு குழப்பமான நிலைமை இருக்கும். அப்படியான ஒரு செய்தி தான் சம்பந்தன் அவர்களுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு என்ற செய்தி. பொதுவாக ஒருவர் முதுமை காரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவரை விமர்சிக்கிறதோ அல்லது அவரை குறை சொல்றதோ பொதுவாக அறம் இல்லை, அது நல்லதும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சம்பந்தர் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பொது அரசியல்வாதியாக இருக்கிறதால நாங்கள் அவரை பற்றி விமர்சிக்க வேண்டி இருக்குது. மற்றபடி அவர் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் நாங்கள் அவரை பற்றி எந்த விதமான கருத்தும் சொல்ல போறது இல்லை. சம்பந்தர் அவர்கள் ஏதோ இவ்வளவு காலமும் பயங்கர சுறுசுறுப்பாக ஓடி திரிஞ்சு மக்களுக்கு பயங்கரமாக சேவையெல்லாம் செய்து வட மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் மாறி மாறி ஓடி திரிஞ்சு மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு தமிழரசு கட்சிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சு இந்த மாதிரி பயங்கர சுறுசுறுப்பாக ஓடி திரிஞ்ச ஒரு மனுஷன் திடீரென்று இப்படி நோய்வாய்ப்பட்டு விடுமுறைக்கு போனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலாம். ஆனால் சம்பந்தர் அவர்கள் கடந்த பல வருடங்களாகவே இதே மாதிரி தான் இருக்கார், இதே கண்டிஷனில் தான் இருக்கார். இவ்வளவு இயலாத நிலையிலேயும் கூட தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்காமல் அதை அப்படியே அழுங்கு பிடி மாதிரி பிடிச்சு வச்சுக்கொண்டு மக்களுக்கு எந்த விதமான சேவையும் செய்யாமல் ஓய்விலேயே இருந்து கொண்டிருந்தவர் சம்பந்தர். ஏற்கனவே பல வருடங்களாக ஓய்வில் இருக்கிற ஒருத்தருக்கு திரும்பவும் ஓய்வு கொடுத்திருக்கு, அதாவது ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்திருக்கு. இதை எப்படி புரிஞ்சு கொள்றதுன்றே தெரியல. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னான், சில பல செய்திகளுக்கு என்ன விதமான எதிர்வினையை வெளிப்படுத்துறேன்னே தெரியாம எங்களுக்கு குழப்பமா இருக்கும் என்று சொல்லி. இதே குழப்பம் உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னா, சம்பந்தர் ஏற்கனவே பல வருடங்களாக பெட்ல தான் படுத்திருக்கிறார். ஏற்கனவே பெட்ல படுத்திருக்கிற ஒரு ஆளுக்கு திரும்பவும் போய் பெட்ல படன்னு சொல்றது என்ன விதமான கணக்கு? அதோட இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல், ஒரு 2 மாசத்துக்கு முதல் சம்பந்தர் அவர்களுடைய உடல் நிலைமை மோசமாகி அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் போயிட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தவர். தொடர்ச்சியாக பல நாட்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தவர். பிறகு ஓரளவு சுகமாகி அவருக்கு நெஞ்சு சளி இருந்ததாகவும் மூச்செடுக்கிறதுல பிரச்சனைகள் இருந்ததாகவும் செய்திகள் வந்திருந்தது. அதுக்கு பிறகு ஓரளவு தேறி குணமடைந்து வீட்டை வந்திருந்தவர். வீட்டை வந்த பிறகு அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்ன, அவருடைய உதவியாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு போன் அடிச்சிருக்கணும், திரும்ப 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 தொலைபேசியில் அழைச்சிருக்கணும். ஆனால் சுமந்திரன் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லல. அவர் வேற வேலைகளில் அலுவலாக இருந்ததால பதில் சொல்ல முடியல. பிறகு 2 நாள் கழிச்சு அவசரமா ஓடி போய் சம்பந்தரை பார்த்திருக்கிறார். சுமந்திரனை பார்க்கக்குள்ள சம்பந்தர் ஏதோ வாயால சொல்ல முற்பட்டதாகவும் அவருடைய வாயிலிருந்து எந்த விதமான வார்த்தைகள் விரையல என்று சொல்லியும் அவரால் பேசவே முடியல என்று சொல்லியும் செய்திகள் வந்திருந்தது. எப்போ என்று சொன்னா 2 மாசத்துக்கு முதலே. அப்படி அவர் தட்டுமாறி ஏதோ சொல்ல முற்படைக்குள்ள ஜஃப் ஜஃப் என்று சொன்னதாகவும் சுமந்திரன் அவர்கள் அதை ஜஃப்னாண்டு புரிஞ்சு கொண்டதாகவும், அதாவது யாழ்ப்பாணம் என்று சொல்லி புரிஞ்சு கொண்டதாகவும் அப்போது சொல்லப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும். அப்பவே அவரால் இயலாம போய், அவரால் பேச முடியாம போய் அவருடைய உடல்நிலைமை மிகவும் மோசம் அடைந்திருந்தது. அதுக்கு முதலேயே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தவர். எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் ஓய்வு கொடுக்காமல் இப்போ ஓய்வு கொடுத்திருக்கிறது சில பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புது. ஆனா உண்மையிலேயே சம்பந்தர் அவர்கள் ஓய்வெடுக்கிறதாக இருந்தா ஒரு 10 வருஷத்துக்கு முதலே எடுத்திருந்திருக்கணும். ஆனா பதவியாச விடுமோ? விடாது. எனவே ஏற்கனவே பல வருடங்களாக ஓய்வில் இருக்கிற சம்பந்தர் அவர்களுக்கு இப்ப புதுசா 3 மாசங்கள் ஓய்வு கொடுத்தது ஒரு அதிசயம் என்றே சொல்லலாம். ஆனா இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள இது மட்டும்தான் அதிசயமானு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது. இங்க இன்னும் ஒரு அதிசயம் இருக்கு. அந்த அதிசயம் என்னன்றதை அடுத்த பாகத்துல பார்க்கலாம். தமிழரசு கட்சி சம்பந்தமான வழக்கு ஒன்று இப்போ நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய வழக்கு தவணை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது.
நேற்று 24ஆம் தேதி இந்த வழக்கு வந்து திரும்பவும் திருகோணமலை நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் தான் அந்த அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த வழக்கு போட்ட வழக்காளி வந்து ஒரு ஆள் தான் வழக்கு போட்டவர். எதிராளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 7 பேர். அந்த 7 பேருக்கு மேலேயும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு 7 பேரை வந்து வழக்கினுடைய எதிராளியாக சித்தரித்து அந்த வழக்கு வந்து போடப்பட்டது. அப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னா, இந்த 7 எதிராளிகளையுமே வந்து 7 விதமான நிலப்பாட்டை எடுத்து 7 விதமான கருத்துக்களை நீதிமன்றத்தில் சொல்லி இந்த வழக்கை வந்து இன்னும் 7 தவணைகளுக்கு இழுத்தடிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா என்ன அதிசயம் நடந்துச்சு என்று தெரியல. இந்த 7 பேருமே சேர்ந்து 3 வெவ்வேறு விதமான கருத்துக்களை நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறோம். அதாவது 3 விதமான நிலப்பாட்டை சொல்லியிருக்கிறோம். வழக்கு போட்டது ஒரு ஆள். அந்த வழக்காளிக்கு வந்து ஒரே ஒரு நிலப்பாடு தான் இருக்குது. எதிராளிகள் வந்து 7 பேர். இந்த 7 பேரும் சேர்ந்து 3 விதமான நிலப்பாட்டில் சொன்னதால நீதிபதியே குழம்பி போய் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிட்டார். ஏன்னு சொன்னா, இவர்கள் சொன்ன இந்த 3 விதமான கருத்துக்களையும் இனி வழக்கு போட்டவர் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதை படிச்சு அதுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை முன்வைக்கணும். எனவே இந்த மாதிரியான ஒரு இழுவர் இருக்கிறதால வழக்கை வந்து நீதிபதி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிட்டார். இந்த 7 எதிராளிகளும் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள்ள கலந்துரையாடி ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வந்து அந்த பொதுவான முடிவை போயிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தா இந்த வழக்கு வந்து எப்பயோ முடிகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இவர்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறதால, ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறதால இந்த வழக்கு வந்து தொடர்ந்து இழுபட்டு கொண்டே போகுது. இந்த 7 பேருமே வந்து ஒற்றுமை இல்லாம தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டிருக்கிறத பார்த்து வழக்கு போட்டவருக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கும். அதோட இந்த வழக்கு வந்து இப்படியே இழுபட்டு கொண்டு போறதால ஒரு கட்டத்தில் வந்து எதுக்காக வழக்கு போடப்பட்டது, தமிழரசு கட்சிக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லாருமே மறக்கிற ஒரு கட்டம் வந்துடும். நீங்க சாதாரணமாக ரோட்டில் போகிற ஒரு ஆளை மறைச்சு இலங்கை தமிழரசு கட்சி எதுக்காக கோர்ட்ஸில் போய் நிற்கிது, அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டு பாருங்க, அவர் திரு திரு முழிப்பார். ஏன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு வந்து அதில் ஆர்வமே இல்லாமல் போயிட்டது. தமிழரசு கட்சியினுடைய அடுத்த தலைவர் யார் என்று சொல்லி தேர்தல் நடந்த அந்த நேரத்தில் அதில் ஸ்ரீதரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் போட்டி போட்ட அந்த நேரத்தில் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது, ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஒன்று இருந்தது. அடுத்த தலைவர் யார், அவர் வந்து என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வருவார், என்ன விதமான சேவைகளை எல்லாம் செய்வார், அதிலே மிக முக்கியமாக வந்து ஸ்ரீதரன் வந்து தலைவராக வரணும் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பாக இருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழடியான் பக்கத்துல எல்லாம் அது சம்பந்தமாக நிறைய காணொளிகள் போட்டிருப்பேன். மற்றது அந்த வாக்கெடுப்பு பக்கத்துல வந்து அது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய உரையாடல்களை வந்து உருவாக்கி இருப்பேன். ஏன்னு சொன்னா அப்ப வந்து மிகவும் ஒரு ஆர்வமா இருந்தது. அடுத்த தலைவராக ஸ்ரீதரன் வருவார், நிறைய மாற்றங்களை கொண்டுருவார், கட்சி வந்து வேறொரு திசை நோக்கி பயணிக்கும், தமிழ் மக்களுக்கு விடுதலைக்காக அது ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செய்யும். இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அப்ப இருந்தது. ஆனா இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி உட்கட்சி பிரச்சனை என்கின்ற ஒரு சகதிக்குள்ள விழுந்துச்சுதோ, தங்களுக்குள்ளேயே மாறி மாறி அடிபட ஆரம்பிச்சினமோ, இன்றைக்கு வந்து ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சுதோ, அப்பவே எல்லாம் ஒரு சலிச்சு போச்சுது. என்னடா இது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாம் போச்சுது. ஒரே ஒரு விஷயத்தை இலங்கை தமிழரசு கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்கள்கிட்ட இருந்த கடைசி நம்பிக்கை நீங்க மட்டும்தான். இலங்கை தமிழரசு கட்சி தான் அந்த வீட்டு சின்னம் தான். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதும் கூட மக்கள் திரும்ப 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 உங்களுக்கு தான் வாக்களித்து கொண்டு வரினோம். ஆனா மக்கள் அந்த நம்பிக்கையை எவ்வளவுக்கு சிதைக்க முடியுமோ அவ்வளவுக்கு சிதைக்கிற ஒரு முயற்சியில தான் நீங்க ஈடுபட்டுக்கிறீர்கள். நீங்க இந்த நேரத்தில் விழிச்சு கொள்ளாட்டி இனி கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது உங்களையும் எங்களையும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.